ட்ரம்போட நடவடிக்கைகளை உலக நாடுகள் அனைத்தும் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ அந்த டாரிஃப் விஷயங்கள், அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே இந்திய நிறுவனங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும், அது இந்திய பங்குச்சந்தையில் எப்படி எதிரொலிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க. டாரிஃப் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம சில பொருட்களை ஏற்றுமதி செய்கிறோம், அதே போல் யூஎஸ்லேருந்து சில பொருட்களை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேட் சம்மந்தப்பட்டது தான் டாரிஃப். ஸோ நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் அந்த நாட்டிலேருந்து வரக்கூடிய இம்போர்ட்ஸோட அதிகமாக இருக்கு அப்படின்னா தே பிகம் நெட் பேயர்ஸ். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் நம்ம ஃபேவரபிளாக இருக்கு. அது நம்ம ட்ரேட் டெபிசிட்லேயும் நம்ம காட்டுறது பாசிட்டிவாக இருக்கு. இது கரெக்ட் பண்ணணும் தான் ட்ரம்போட வியூ. ஓகே, நீ எவ்வளோ விற்கிறியோ அதே லெவலுக்கு வாங்கு, இல்லை கூட வாங்கு. ஸோ தட் தெர் இஸ் அ பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். ரைட்டா? இந்த டாரிஃப்ஸ்ன்றது ஆக்சுவலாக ஒரு பனிஷ்மெண்ட் தான். டியூட்டிஸ் ஏற்றுவாங்க. இப்போ இந்தியாவிலேருந்து வரக்கூடிய பொருள், உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்தியாவில் வரக்கூடிய அயன் அண்ட் ஸ்டீல் வாட் எவர் XYZ பொருட்கள் அப்படின்னு பண்ணும்போது அதோட டியூட்டி யூஎஸ் லேண்ட் ஆகும்போது ஏற்றி வச்சிருவாங்க. இப்போ 5% தான் இருக்கு, 25% ஆக்குனா உன் பொருளை நீங்க வாங்க மாட்டீங்க. இந்தியாவிலேருந்து வரக்கூடிய பொருட்கள் உனக்கு ஆல்டர்னேட்ஸ் இருக்கேன், நான் அந்த நாட்டிலேருந்து வாங்கிக்கிறேன். அதே மாதிரி இப்போ மெக்சிகோலேருந்து சில பொருட்கள் வாங்குறாங்க, யூரோப்லேருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடக்குது. நமக்கு இல்லை, எல்லாம் யூஎஸ் சார்ந்தது தான். ஸோ இந்த டாரிஃப் ஸ்ட்ரக்சர் பனிஷ்மெண்ட் தான். இதுல என்ன டாரிஃப்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள், யூஎஸ்க்கு அதிகாரமா எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் அந்த டாரிஃப் ஹிட் வந்துச்சுன்னா அவங்களோட பெரிய மார்க்கெட் பிளேஸ் ஷ்ரிங்க் ஆகும், அவங்களோட ரெவன்யூஸும் ஷ்ரிங்க் ஆகும். ஏன்னா இந்தியாவில் வரும்போது ருப்பி டர்ம்ஸ்ல தான் நீ ஏர்ன் பண்ற. இப்போ ருப்பி வேற வீக்கா இருக்கு. 78க்கு நீ எக்ஸ்போர்ட் பண்ணிருப்ப, இப்போ கன்வெர்ட் பண்ணி பார்த்தா 87. அதுல 10-11 ரூபா பெனிஃபிட் வரும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பெனிஃபிட். டாரிஃப் உங்க பொருள் விற்காது.